அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் ரிஷபராசி அன்பர்களுக்கான மே மாத ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் கிரகநிலைகள் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்த போகுதுங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் முழுமையாக பார்க்க முயற்சி பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன வேண்டுகோள். போன வாரம் 2026ஆம் ஆண்டு தமிழக முதலமைச்சராக யார் வருவாங்க, யார் ஆட்சி அமைப்பாங்கன்னு ஒரு வீடியோ பதிவிட்டிருந்தோம். வீடியோ ஆரம்பத்துல ஒவ்வொரு தலைவர்களுடைய சுயஜாதகத்தையும் அலசி ஆராய்ந்து அவங்க ஜாதகத்துல இருக்கும் நல்ல விஷயங்களை, பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் தான் சொல்லியிருப்பேன். ஆனா நிறைய பேர் அந்த வீடியோவை முழுமையா பார்க்காம ஆரம்பத்துல மட்டும் பார்த்துட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்பா கமெண்ட் பண்ணிருந்தீங்க. அந்த வீடியோவை ரொம்ப கஷ்டப்பட்டு டேட்டா அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆனால் மக்கள்கிட்ட அது தப்பாக போய் சேர்ந்தது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் தயவு செஞ்சு டைம் கிடைச்சா அந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் 20:45 நிமிஷத்தில் ஹூ இஸ் சீஃப் மினிஸ்டர்னு கொடுத்துருப்பேன். அந்த இடத்துல இருந்து வீடியோவை பாருங்கள். மே 4ஆம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட்டும் வரப்போகுது. ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பாருங்கள். நான் சொன்னது உண்மையா இல்லையான்னு உங்களுக்கே புரியும். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை 2, 3, 4ஆம் பாதங்கள், ரோஹிணி 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், மிருகசிரிஷம் 1, 2ஆம் பாதத்தை உள்ளடக்கியது ரிஷபராசி. ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். இந்த மாதத்துல கிரகநிலை அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான சுக்கிர பகவான் மாதத்தின் முதல் பாதியில 14 நாட்களுக்கு உங்க ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்யறது சிறப்பான அமைப்பு. இது உங்களுக்கு தெளிவான சிந்தனைகளையும் ஒரு முகப்பொலிவையும் புதிய மாற்றங்களை செய்யக்கூடிய ஆற்றல்களையும் கொடுக்கும். அதே சமயத்துல லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல செவ்வாய் சனி இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்யறது அக்னி மாருத யோகத்தை உருவாக்குறார். இது பிடிவாத குணத்தையும் எதையும் போராடி பெறக்கூடிய விடாமுயற்சியையும் உங்களுக்கு கொடுக்கும். 12ஆம் இடமான விரயமோட்ச ஸ்தானம், இங்க சூரியன் உச்சபலம் பெற்ற நிலையில புதனோட இணைந்த நிலையில புதாதித்ய யோக நிலையில சஞ்சாரம் செய்யறாங்க. இது உங்களுக்கு சுப செலவுகளையும் இடமாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்குது. 2ஆம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானமான 2ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வாக்கு சாதுரியத்தையும், 4ஆம் இடம் சுகஸ்தானத்துல கேது சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பும், 10ஆம் இடத்துல ராகு சஞ்சாரம், அது குருவுடைய பார்வையில ராகு சஞ்சாரம் செய்வது தொழில் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்புன்னு தான் சொல்லணும். தொழில் மற்றும் உத்தியோகத்துல இருந்த தொய்வு நிலைகள் இந்த மாதத்துல ரிஷபராசி அன்பர்களுக்கு மாறும். 10ல் ஒரு பாவி இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த விதத்துல 10ஆம் இடத்துல ராகு சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு, குரு பார்வையில அந்த ராகு வரும் அமைப்பு புதிய வேலை தேடுறவங்களுக்கு சாதகமான முடிவுகளை கொடுக்கும். உங்க கடின உழைப்பு, மற்றவங்களை வேலை வாங்கக்கூடிய அதிகாரம், இதெல்லாம் இந்த மாதத்துல அதிகரிக்கும். உங்க நிர்வாகத்திறன் மற்றவங்களால போற்றப்படும். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க, கட்டிடம், கான்ட்ராக்ட் இந்த மாதிரியான துறைகள்ல இருக்கவங்க, இயந்திரங்கள் மற்றும் வண்டி வாகனம் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல அபாரமான லாபம் கிடைக்கும். மே 11ஆம் தேதி வரைக்கும் வேலையில ஒரு விதமான மனசோர்வு அல்லது ஈடுபாடற்ற நிலை ஒரு சிலருக்கு ஏற்படலாம். ஆனாலுமே 11ஆம் தேதிக்கு பிறகு தொழில் வேகம் எடுக்கும். முதலீடுகளை பெரிய அளவுல செய்யறதுக்கு முன்னாடி சற்று நிதானமா சிந்திச்சு செயல்படுறது உங்களுக்கு நல்லது. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் உங்க உழைப்புக்கேற்ற வருமானம் இந்த மாதத்துல தடை இல்லாம வந்து சேரும். திடீர் பணவரவு மற்றும் பொருளாதார முன்னேற்றத்துக்கு இந்த மாதம் வழிவகுக்கும். குடும்பத்துக்காக செலவுகள் சற்று அதிகமா இருக்கும். கல்வி ரீதியிலான செலவுகளும் வண்டி வாகன பராமரிப்பு செலவுகளும் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் உங்க உழைப்புக்கேற்ற வருமானம் தடையில்லாம வந்து சேரும். திடீர் பணவரவு மற்றும் பொருளாதார முன்னேற்றத்துக்கு இந்த மாதம் வழிவகுக்கும். குடும்பத்துக்காக செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்கும். கல்வி ரீதியிலான செலவுகளும் வண்டி வாகன பராமரிப்பு சார்ந்த செலவுகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. மாணவர்களுக்கு இந்த மாதம் கல்வி நிமித்தமா இடமாற்றம் ஏற்படலாம். சொந்த ஊரை விட்டு வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று படிக்க விரும்புறவங்களுக்கு இது சாதகமான காலகட்டம். கல்விக்காக செலவுகள் இந்த மாதத்துல சற்று கூடுதலாகவே இருக்கும். தன குடும்ப வாக்குஸ்தானமான 2ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செஞ்சாலுமே செவ்வாயுடைய பார்வை இந்த குடும்பஸ்தானத்துக்கு கிடைக்கும் காரணத்தினால
பேசும்போது கோபத்தை குறைச்சு நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். அவசரப்பட்டு வார்த்தைகளை விடுறது குடும்பத்துல குழப்பத்தை ஏற்படுத்தலாம். திருமண முயற்சிகளுக்கு இந்த மாதம் அவ்வளவு சாதகமா இல்ல. தடைகளும் தாமதங்களும் திருமண முயற்சிகள்ல ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால அவசர முடிவுகள் எடுக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. ஒருவேளை உங்க சுயஜாதகத்துல திருமணத்துக்கான அமைப்பு இருந்தா தாராளமா நீங்க முயற்சி பண்ணலாம். கோச்சார ரீதியா திருமணத்துக்கான அமைப்பு சற்று சுமாரா தான் இருக்கு. மூத்த சகோதர சகோதரிகளோட ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் வந்து போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நட்பு வட்டாரத்துல ஒரு சிலருக்கு வீண் செலவுகளும் மன வருத்தங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஜாக்கிரதையா பேசணும். நட்பு வட்டாரத்துக்குள்ள தேவையில்லாத பேச்சுக்களை குறைச்சிக்கிறது நல்லது. தாயின் உடல் நலத்துல முதல் 15 நாட்களுக்கு சற்று கூடுதல் கவனம் தேவை. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது கால் பாதங்கள் மூட்டுக்கு கீழே ஒரு சிலருக்கு பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கண் மற்றும் பல் சம்பந்தமான உபாதைகள் ஒரு சிலருக்கு வந்து போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகனங்கள்ல செல்லும் சமயத்துல நிதானம் அவசியம் தேவை. வளர்ப்பு பிராணிகள் அல்லது கால்நடைகள் கிட்ட பழகும் போது கவனமா இருந்துக்கணும். இந்த மாதம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம்: சனிக்கிழமை தினங்கள்ல ஆஞ்சநேயரையும் செவ்வாய்க்கிழமை தினங்கள்ல முருகப்பெருமானையும் வழிபாடு செய்யறது மன நிம்மதியை கொடுக்கும். சனிக்கிழமை தினங்கள்ல பசியால் வாடுபவர்களுக்கு உங்க கையால சமைச்ச உணவை தானமா வழங்குறது தொழில் மற்றும் வாழ்க்கையில பிரம்மாண்டமான முன்னேற்றத்தை கொடுக்கும். முக்கியமான விஷயம், வீடியோவில் கொடுத்திருக்கக்கூடிய விஷயங்கள் கோச்சார ரீதியிலான பலன்கள். கோச்சார பலன்கள் யாரா இருந்தாலும் வெறும் 20% தான் வேலை செய்யும். மற்றபடி உங்க சுயஜாதகப்படி தான் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும். 80% உங்க வாழ்க்கையில என்ன நடக்கணுங்கிறத உங்க சுயஜாதகம் தான் முடிவு பண்ணும். உங்க சுயஜாதகத்துல இப்ப என்ன தசாபுத்தி நடக்குது, தசாநாதனும் புத்திநாதனும் எந்த நிலையில உங்க சுயஜாதகத்துல சஞ்சாரம் செய்யறாங்கிறத பொறுத்து உங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் மாறுபடும்ங்கிறத மனசுல வச்சுக்கணும். சுயஜாதகம் பார்க்க நினைக்கிறவங்க ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.